ஹாய் சிஸ்டர், அஸ்லாம் வலைக்கும். ஃபெமினா டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்போஸ்ட் டபுள் கலர் ஃபில்லிங் சிஸ்டம் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 நீடில் நமக்கு தேவைப்படும். ஏன்னா நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பைப்பிங் த்ரெட் வந்து ஸ்மால் சைஸில் நான் 2 ரோ போட்டியிருக்கேன். இதில் நான் ஏன் சிக்ஸாக் ஸ்டிச் போடலன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் வந்து அந்த 2 எட்ஜஸும் நான் கம் போட்டு ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? இது இப்போ எப்பவும் போல் நம்ம வந்து ஃப்ளாட் லோ ஸ்டிச் போடுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் போடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி நீங்கள் பண்ணும்போது ஜிக்ஸாக் ஸ்டிச் தேவையில்லை. இது முதலே நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, எல்லாமே ப்ராப்பராக போகணும் அப்படின்றதுக்காக தான். இது ஒரு ஈஸி மெத்தடு. நீங்கள் அந்த 2 எட்ஜஸையும் கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளூ கிளாத்தில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது எப்பவும் போல் நம்ம வந்து எம்போஸ் ஃப்ளாட் லோட் போட்டிங்க இல்லையா, அதே மாதிரி தான் போட போகிறீங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம டபுள் கலர் போட போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேலே வந்து அந்த த்ரெட்டை நம்ம மறைக்கிறோம். ஓகேங்களா? அதை மறைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கலர் போடுறோம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஆல்ரெடி நான் அந்த ஃப்ளாட் லோடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், எம்போஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம போடுறோம். இப்போது இது வரைக்கும் நம்ம போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு கலர் வரும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் தூரம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த கலர் நான் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த கலர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் லாங்காக ஒரு செயின் எடுத்து ஒரு 3-4 செயின் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நீடில் நான் சொல்லியிருந்தேன்ல 2 நீடில் எடுத்திருக்கேன்னு, அந்த நீடிலில் நீங்கள் வந்து குத்தி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம வந்து அந்த த்ரெட்டு வந்து நமக்கு வந்து வெளியில் வராது. நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இடிக்காது. இதே நான் லாங்காக போட்டிருக்கேன் அப்படின்னா இன்னொரு கலர் வரப்போகுது, அது ரெண்டும் மிக்ஸ் மேட்ச் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால தான் தள்ளி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்களோ அங்கே இன்னொரு கலரை நீங்கள் க்ராஸாக நீங்கள் வந்து ஒரு லாங்கு பக்கத்தில் போடாமல் சைடில் ஒரு ஷார்ட் செயின் போடுங்க. இந்த மாதிரி இந்த பிங்க் கலரை நீங்கள் வந்து ப்ளூ கலரால் நீங்கள் மறைக்க போகிறீங்க. இதில் கொஞ்சம் கேப் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து அடுத்ததுக்கு மேலே இன்னொரு கலர் தானே வரப்போகுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த த்ரெட்டு தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதுவே நல்லா தான் இருக்கும். நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். நீங்கள் பிங்க் கலர் எடுத்திருக்கீங்க இல்லையா, ஸோ அதையே தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அது எதில் கண்டினியூ பண்ணுறீங்களோ அதில் தான் கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஆனால் கிராஸாக போட போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? அதே ஃப்ளாட் லோடு, அதே கிராஸ் தான். இன்னும் இதில் வந்து டபுள் கலரு. பிகினர்ஸ்க்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த 2 கலர் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் இது பண்ணிடக்கூடாது. கீழே வந்து 2 கலர் இருக்கும். நீங்கள் அந்த 2 கலரையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணிடக்கூடாது. கீழே அந்த தனித்தனியாகவே அந்த ஏற்கனவே வந்து பிங்க் கலர் 2 இருக்கும், ப்ளூ கலர் 2 இது இருக்கும், 2 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் 2யும் வந்து சிக்காகாமல் பார்த்துக்கணும். அதுதான் இதில் ரொம்ப மெயினான ஒன்று. பிகினர்ஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கீழே நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த சைடு இருக்கிறத நான் வந்து எடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ இந்த சைடை நான் வந்து லாக் போட போகிறேன். ஓகேவா? இதை ஃபுல்லாக அந்த பிங்கை ஃபுல்லாக மறைச்சிட்றோம். ஓகேவா? நீங்கள் எது வரைக்கும் போட்டிருக்கீங்களோ அது வரைக்குமே இந்த ப்ளூவை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கலரை நீங்கள் எடுக்கலாம். எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிங்கை ஃபுல்லாக நீங்கள் மறைச்சிருங்க. போட்ட வரைக்குமே நீங்கள் மறைச்சிக்கோங்க. இப்போ மறைச்சிட்டு இதையும் அதே மாதிரி லாங்காக தள்ளி, ஓகேங்களா? நான் இதுக்காகவே நான் தள்ளி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், லாங்காக தள்ளி ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஏன் இது லாங்காக போடுறேன்னா, இந்த நூல் வந்து அந்த சைடு போயிடும் ப்ளூ கலர். அப்போ நீங்கள் பிங்க் கலர் ஒர்க் பண்ணும்போது ரெண்டுமே வந்து இடிக்காது, உங்களுக்கு சிக்காகாது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணுறேன். இப்போ அந்த சைடில் இருக்கிற நீடில் தூக்கி இதில் குத்தி வச்சிடுறேன். இப்போது இந்த இதை வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இழுத்துட்டிங்கன்னா வந்துருச்சா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம்.
இப்போ இதிலேருந்து அதில் எதில் ப்ளூ கலர் முடிக்கிறீங்களோ அங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி கிராஸாகவே ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு. ஓகேவா? இப்போ நான் இதை க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி இந்த ப்ளூ கலர் அந்த சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஃபுல்லாக மறையிற அளவுக்கு இதை நீங்கள் வந்து பிங்க் கலர் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ளூ கலர் எடுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்காகவே நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? அதே வந்து ஃப்ளாட் லோடு தான் போட போகிறீங்க. ஆனால் கிராஸாக போட போகிறீங்க ஸ்டிச்சு. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து நம்ம டபுள் கலர் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கீழே அந்த கீழே வந்து அந்த த்ரெட்டு வந்து சிக்காகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இது டபுள் கலர் இருக்கிறதுனால நீங்கள் சிக்காகாமல் போடுறது தான் வந்து பெரிய சேலஞ்சு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சிக்காகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா, தனித்தனி பவுல் வச்சுக்கலாம். பிங்க் கலருக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க, ப்ளூ கலருக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் போடும் போது அவ்வளோவா சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இப்போ தள்ளி குத்தியிருக்கேன் பார்த்தீங்களா ப்ளூ கலர், அதே மாதிரி நீங்கள் லாங்காக ஒரு செயின் போட்டு தள்ளி குத்தி செயின் போடும்போது தான் அந்த பிங்க் கலர் லாஸ்ட்டாக போயிடும். அப்போ ப்ளூ கலர் ஒர்க் பண்ணும்போது உங்கள் பிங்க் கலர் இடிக்காது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு பாருங்கள் மறுபடியும் தள்ளி வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படிங்க பாருங்கள், லாங்காக செயின் போட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடிக்காது. இப்போ இந்த நீடில் வந்து இதில் குத்திட்டு இதை நான் எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வரணும். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் போட்டுடணும். இப்போ பாருங்கள், பிங்க்கு ப்ளூ அந்த மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி டபுள் கலராக ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த நூலை மட்டும் கீழே சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளவே தான், வேறு எதுவுமே கிடையாது இதில். இது எப்பவும் போல் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு தான். ஃப்ளாட் லோடு தான், ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சு. இது நீங்கள் கிராஸாக போடுறீங்க, அவ்வளவே தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பிங்க் கலர் எவ்வளோ தூரம் போட்டிருக்கீங்க அந்த பிங்க் கலரை மறைக்கிறீங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நீங்கள் லாங்காக ஒரு செயின் போட்டு 2-3 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நீடில் எடுத்து இதில் மாட்டிட்டு நீங்கள் வந்து அந்த பிங்க் கலர் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரணும். இதுக்கு வந்து நீங்கள் நீடில் மட்டும் எக்ஸ்ட்ரா நீடில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு, ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு, இதே மாதிரி போட்டு வரணும். பார்த்தீங்களா டபுள் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு? இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு வரணும். இதான் எம்போஸ்டு டபுள் கலர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. நீங்கள் பைப்பிங் த்ரெட் வந்து ஒரு மீடியம் த்ரெட்டு அப்புறம் ஸ்மால் சைஸ் பைப்பிங் த்ரெட்டை 2 வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மீடியம் வந்து நம்ம வந்து எதுக்காவது எம்போசிங் லீஃபுக்கு அந்த மாதிரி மேட் ஃபில்லிங்க்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் கலர் ட்ரிபிள் கலருக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்மால் சைஸு பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு நூல் வந்து ஒட்டுறதுனால 2 பைப்பிங் த்ரெட்டு ஒன்றா ஒட்டுறதுனால உங்களுக்கு நல்லா எம்போசிங்காகவே தெரியும். அதனால் மீடியமில் ஒன்றும் பைப்பிங் த்ரெட்டு ஸ்மாலில் ஒன்றும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் எண்டையும் முடிக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள். பார்த்திங்களா, நான் 2 கலர் வச்சுருக்கேன். அப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா 2மே சிக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் போட்டதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா?
இதுதான் டபுள் கலர் எம்போஸ்டு ஓகேங்களா. நான் போட்டதே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.